Hi friends, welcome to Chef Mart's Kitchen. நான் தான் உங்க Chef Martin. இன்னைக்கு நம்ம Chef Mart's Kitchenல தந்தூரி சிக்கன் எப்படி without oven பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல with oven தந்தூரி சிக்கன் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா கீழ லிங்க் கொடுக்கிறேன். கண்டிப்பா போய் பாருங்க. and இன்னைக்கு தந்தூரி சிக்கன் மட்டும் இல்ல, அது கூட கிடைக்கிற இந்த green chutney நம்ம பண்ண போறோம். அதாவது புதினா and கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து பண்றது. and இது எதுக்கு இந்த roasted item கூட இந்த green chutney கொடுக்கறாங்க அப்படினா இது வந்து நமக்கு சரியா டைஜஷன் ஆகாது. அதாவது இந்த roasted பண்ண ஐட்டம்ஸ் வந்து நமக்கு சரியா டைஜஷன் ஆகாது. சோ அதனால தான் இந்த mint chutney நம்ம பண்றோம். சோ இன்னைக்கு இந்த ரெண்டும் எப்படி பண்றதுன்னு ஒரு சிம்பிளான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தந்தூரி சிக்கன் and green chutneyக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு நம்ம ஒரு 800 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸ் இருக்கு. மீடியம் சைஸ்ல கட் பண்ணிருக்கு. சோ அது வந்து இப்போ கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கறனால நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டுருவோம். அப்பதான் அந்த மசாலாவானது உள்ள வரைக்கும் போய் நல்லா நம்ம குக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ அதை இந்த மாதிரி லைட்டா கீறி விட்டுருவோம். ஓகேவா? இது பெரிய பீஸா தான் வச்சு நம்ம குக் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு சின்ன பீஸா வேணும்னா நீங்க சின்ன பீஸா கூட கட் பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ அடுத்தது இந்த திருப்பி போட்டு இந்த கீழ் பகுதியும் அந்த காலில் உள்ள கீழ் பகுதியும் இதே மாதிரி நம்ம கீறி விட்டுறணும். அப்போதான் அந்த மசாலா உள்ள வரைக்கும் போகும். மிச்சம் இருக்கிற எல்லா பீஸும் இதே மாதிரி நம்ம கீறி விட்டுருவோம். ஓகேவா? இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து மேரினேஷன், அதாவது தந்தூரி சிக்கனுக்குலாம் மேரினேஷன். ஸோ அதுக்கு 200 கிராம் தயிர், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்தது தேவையான அளவு உப்பு. இது கூடவே கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காம அந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரே ஒரு எலுமிச்சை பழ ஜூஸ் போட்டுருவோம். ஓகேவா? எலுமிச்சை பழ ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம ஆயில் சேர்த்துடலாம். கரெக்டா ஒரு 30 ml ஆயில். இந்த மேரினேஷன்ல ஆயில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆயிலும் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நம்ம நல்லா ஸ்மூத்தா ஒரு பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நல்லா ஒரு திக் பேஸ்டா ரெடி ஆயிட்டு இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா ஒரு மேரினேஷன் கொடுத்துடலாம். இந்த சிக்கனை நல்லா மேரினேஷன் பண்ணுங்க. இந்த மசாலா நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல ஃபுல்லுமே இந்த மசாலா உள்ள வரைக்கும் போகிற மாதிரி நல்லா மேரினேஷன் பண்ணிட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் விட்டுருவோம். அந்த 1 மணி நேரத்தில் நம்ம சைட் பை சைட் கிரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸோ கிரீன் சட்னிக்காக ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி தலை, அடுத்து ஒரு அரைக்கட்டு புதினா. ஆல்ரெடி இதை கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் காரத்துக்காக பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் கம்மியானா நீங்கள் 2 கூட ஆட் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு. இப்போ இதுலேயும் நம்ம ஒரு எலுமிச்சை பழம் சேர்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கிரீன் சட்னி பண்ணும்போது வந்து நம்ம எலுமிச்சை பழம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா க்ரீனிஷாகவே இருக்கும். ஸோ அதனால இந்த எலுமிச்சை பழம் நம்ம சேர்க்கணும். ஓகேவா? இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துருவோம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த சட்னியை நம்ம செட் பண்ணுறது தான். இது ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் சாட் மசாலா, வறுத்தரைச்ச ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதில் மசாலா வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சட்னி இதை மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம சட்னி என்னது சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது நம்ம சிக்கனை கிரில் பண்ணிடலாம். சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான்ஸ்டிக் பேனில் ஏன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ அதில் கொஞ்சமாக ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனை இதில் போட்டுடலாம். இந்த சிக்கனை போட்டதுக்கப்புறம் உடனே டர்ன் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழிச்சு இதை டர்ன் பண்ணால் போதும்.
டர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள். அந்த 1 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம மீடியமில் ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணணும். ஓகேவா? மீடியமில் வச்சு, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த சிக்கனை வந்து கரியறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு. ஒரு 4 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி இதை டர்ன் பண்ணிடலாம் அந்த சிக்கனை. அடுத்து இதை டர்ன் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் அதே மாதிரி மீடியமில் வச்சு அடுத்த சைடு நம்ம குக் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம 4 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்ம சிக்கன் ஆனது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, இப்போ இதை இன்னமும் மூடி போடாமல் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதை டர்ன் பண்ணி குக் பண்ணணும். இது பெரிய பீஸாக இருக்கிறதுனால நமக்கு குக் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் இதே சின்ன பீஸ்னால் உங்களுக்கு வந்து குயிக்காக குக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பீஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆனது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, இப்போ இதில் வந்து நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். இந்த தந்தூரில் ரோஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும்ல. ஸோ அது மாதிரி இதில் நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். ஸோ அதுக்காக அந்த சிக்கனை ஃபஸ்ட்டு கார்னரில் அப்படி செட் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. அதில் வந்து நம்ம கறிக்கட்டையை வச்சு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு கிண்ணத்தில் கறிக்கட்டையை எரிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா ஸ்மோக் வருதுல, அப்போ நம்ம மூடிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை விட்டுடலாம். 3 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த சிக்கன் ஆனது சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இதில் நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுவையான சிக்கன் தந்தூரி ரெடி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தந்தூரி சிக்கன் எப்படி நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்.